வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் படிப்பாரு. கரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேச்சம்பலத்துக்கு தேரும். திமுக கூட்டணி பைசாக்கு தேராது. அண்ணாமலை கிட்ட சரத்குமார் போய் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சா சீட் எவ்வளவு நோட் எவ்வளவுன்னு கேட்டாரு. நம்ம அண்ணாமலை உங்க கட்சி எவ்வளவுன்னு கேட்டாரு. அந்த டீலிங் சரத்குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி விருதுநகரை நான் வச்சுக்கிறேன், கட்சியை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கலைஞரின் மகன் ஸ்டாலின் பேசுறத கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணிக்காக ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உதயநிதியா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் கனிமொழியா இருந்தாலும் கார்த்திக் சிதம்பரமா இருந்தாலும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. உங்களை எதுக்காக நம்பணும்? நாங்க நம்புற மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்னை போன்ற ஒரு கனவு நனவானது. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இப்ப தேர்தல்ல இந்த சிவகங்கை மாவட்டத்துல இந்த சிவகங்கை தொகுதிக்கு நம் எதிரில இருக்கிற முக்கியமான திமுக கூட்டணி வேட்பாளர் யாரு? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். அந்த கார்த்திக் சிதம்பரத்தை அவரோட சொந்த கட்சிக்காரங்களுக்கே பிடிக்காது. மோடி தான் ஜெயிப்பாரு, ராகுல் காந்தி தோப்பாருன்னு வெளிப்படையா பேட்டி கொடுத்தவர் அவரு. அவருக்கு ஓட்டு போடுறதும் ராகுல் காந்தி முதுகுல குத்துறதும் ஒண்ணுதான். இங்க இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரங்களுக்கும் கார்த்திக் சிதம்பரம் பத்தி நல்லா தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் படிப்பை விட அப்பா அம்மா தான் வசதி. அதனால படிப்பை பின்னாடியும் அப்பா பேரை முன்னாடியும் போடுவாங்க. ஆனா கார்த்திக் சிதம்பரம் அவரோட அப்பாவையா மதிக்க மாட்டாருன்னு இந்த மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா காங்கிரஸ்க்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தாரு. ஆனா கார்த்திக் சிதம்பரம் பிஜேபிக்காக காங்கிரஸ்ல சீட்டு வாங்கியிருக்காரு. அவரை நம்பி ஓட்டு போட்டா உங்க ஓட்டு வீணாதான் போகும், உங்களுக்கு உபயோகமா இருக்காது. காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான். 10 வருஷம் ஆண்ட பிஜேபி இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யல. 40 வருஷமா அரசியல் செஞ்சு இந்த தொகுதியிலிருந்து ஜெயிச்சுட்டு போய் அத்தனை பதவிகளையும் அனுபவிச்ச சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கஷ்டப்பட்டு தவம் இருந்தா காளையார் கோவில் சிவனை கூட நேர்ல பார்த்துடலாம். ஆனா கார்த்திக் சிதம்பரத்தை நேர்ல பார்க்க முடியாது. உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ற கார்த்திக் சிதம்பரம் இந்த சிவகங்கைக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன ஃபேக்டரி கொண்டு வந்திருக்காரு? எந்த கம்பெனி கொண்டு வந்திருக்காரு? என்ன வேலை வாய்ப்பு வசதிகளை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்காரு? ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரா? இல்லன்னா டிரைனேஜ் கால்வா கட்டினாரா? என்ன செஞ்சிருக்காங்க? சிவகங்கையில இருக்கிற மருத்துவ கல்லூரி கூட நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம அம்மா கொண்டு வந்தது. இந்த சிவகங்கை ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும்னா அது வெறும் அதிமுகவால மட்டும்தான் முடியும், ரெட்டையலால மட்டும்தான் முடியும். தேர்தல் சமயத்துல மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்களை பார்க்கிறவங்க சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வரமாட்டாங்க, சரி. நீங்க போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னா நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை பார்க்க முடியுமா? ஐயா சிதம்பரத்தை பார்க்க முடியுமா? உங்களால போய் அவங்களை சந்திக்க முடியுமா? உங்க குறைகளை பத்தி பேச முடியுமா? உங்க தேவைகள் பத்தி பேச முடியுமா? எப்பயாவது அவரை இந்த பக்கம் பார்த்திருக்கீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு வந்தவர் கார்த்திக் சிதம்பரம். அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்த்திருக்காங்களா? தயவு செஞ்சு அவங்களை எல்லாம் நம்பாதீங்க. திமுகக்கும் காங்கிரசுக்கும் மக்களை பத்தி அக்கறை கிடையாது. அவங்க சுயநலமா இருப்பாங்க, சொந்த லாபங்களை பார்ப்பாங்க. அவங்க குடும்ப வாரிசுகளை பத்தி யோசிப்பாங்களே தவிர உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. திமுக கூட்டணி எவ்வளவு ஆபத்தானதோ பாஜக கூட்டணியும் அதே அளவுக்கு ஆபத்தானது. நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ஒரு ஓட்ட வண்டி ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வருவாங்க. அந்த வண்டியை பார்த்த உடனே பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பலம்னு ஒருத்தங்க கத்துவான். அதே மாதிரிதான் திமுக இன்னைக்கு கூட்டணிக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நிலைமைதான் திமுக இன்னைக்கு. அந்த கூட்டணியில ஒரு மானஸ்தா இருக்காரு, கமல்ஹாசன். நீங்க எவ்வளவு சீப்பான துணியை வாங்கினாலும், விலை கம்மியான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். ஆனா தண்ணியில படாமலே சாயம் போற ஆளு கமல்ஹாசன் மட்டும்தான். கலைஞரின் மகன் ஸ்டாலின் பேசுறத கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணிக்காக ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க கேட்டாங்களா, சார் நம்ம நிலைமை என்னன்னு. நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா.
அப்படியா சார், எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாங்களா? தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட்டை பிடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா. திமுக அவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க கமல்ஹாசனை. கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சு வீரன் மாதிரி வசனம் பேசி கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு. யாரோ கேட்டாங்களா, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களா சார் திமுகவை எதிர்த்து, இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது நல்லாவா இருக்குன்னு. நான் டிவி உடைச்ச என்னப்பா, ரிமோட் இன்னும் கையில வச்சிருக்கேன்னு சொன்னாரா கமல்ஹாசன். இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, அவ புடவை இன்னும் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல. இவர் இப்படி இருக்காருன்னா, திமுக கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, வைகோ. அவரை பத்தி என்ன பேசுறோன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து சொந்தமா கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு ஆதரவா 5 பேர் தீ குளிச்சாங்க. அவங்கள பலி கொடுத்து மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறார். இவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கானே தெரியல. இவங்க கூட பரவாயில்ல. திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு. அந்த திருமாவளவன் ஜாதி கட்சி தலைவர் இல்ல, நான் நீதி கட்சி தலைவர், சமூக நீதி கட்சி தலைவர்னு சொல்லிப்பாரு. அந்த திருமாவை பாத்தீங்கன்னா எனக்கு வடிவேலு ஜோக்கு தான் ஞாபகம் வரும். ஒரு படத்துல ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு வடிவேலு அண்ணனுக்கு நல்ல மொறுமொறுன்னு அதிக நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கலா ஸ்பெஷலா பதமா ஒரு ஊத்தா போன்னு சொல்லுவாரு. மொத்தத்தையும் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாரு. அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி, நான் எங்களோட சின்னன்னு பேச ஆரம்பிப்பாரு. எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதின்ட்டு போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. ஸ்டாலின் எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவர். பெரம்பலூர் பொது தொகுதியான உடனே ஆர் ராசாவையே நீலகிரிக்கு தனி தொகுதி கம்சவர் ஸ்டாலின். அவரா ஜாதி மக்களையும் ஜாதி தலைவர்களையும் காப்பாத்த போறாங்க. இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை. ஆனா காங்கிரஸ் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அவங்க தனி வகை. இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டரம்பான கதை காங்கிரஸ் நிலைமை. இன்னைக்கு உண்மையில காங்கிரஸ்ல நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது. இல்லன்னா கல நிலவரம் தெரிஞ்சு கார்த்திக் சிதம்பரத்துக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளரே கிடையாது. அவங்க நிலைமை காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும். அதனால கட்சி ஆபீஸ்ல ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நமக்கு 6 சீட்டு போதும்னு நினைச்சிருக்காங்க. அதனால 6ன்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி ஸ்டாலின் கையில கொடுத்திருக்காங்க. அந்த துண்டு சீட்டை தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப வேற வழி இல்ல, வேட்பாளர்களை நிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு, பதவி புதுசு, ஸ்டாலின் புதுசு. ஸ்டாலின் அதிபுத்திசாலின்னு போக போக செல்வ பெருந்தகை புரிஞ்சுப்பாரு. நம்ம ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் படிப்பாரு. இவரை நம்பி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க. கரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேர்ச்சம்பளத்துக்கு தேரும். திமுக கூட்டணி பைசாக்கு தேராது. இவங்க இப்படி இருக்காங்கன்னா பிஜேபி கூட்டணி இன்னும் மோசமா இருக்கு. ஒரு படத்துல ஆர் சுந்தர்ராஜன் ஜெயிலுக்கு போவாரு. அந்த ஜெயில ஏற்கனவே 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரையும் பார்த்து நீங்க 3 பேரும் எதுக்குப்பா உள்ள இருக்கீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாரு. அதுல முதல் ஆளு நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண, தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாரு. 2வது ஆளை பார்த்து நீ எதுக்கு உள்ள இருக்கப்பான்னு கேட்பாரு. நான் வரதராஜனை காப்பாத்த நினைச்சேன், தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாரு. 3வது ஆளை பார்த்து நீ எதுக்குப்பா உள்ள இருக்கேன்னு கேட்பாரு. நான் தான் வரதராஜன், என்னையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லுவார். இப்படி ஏன் இருக்கோ எதுக்கு இருக்கோன்னு தெரியாமலே ஒருத்தங்க கூட்டணி சேர்ந்து இருக்காங்கன்னா அது பிஜேபி கூட்டணி தான். யாருக்கும் யாரும் சம்பந்தமே இல்லை, கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், அன்புமணி, பச்சைமுத்து, சரத்குமார் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆக போகுது? மோடி வந்த பிரச்சார மேடையில இவங்க எல்லாம் லைனா நிற்கும் போது எனக்கு பாண்டியராஜன் சாரோட பிம்பிளிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது. இவங்க எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. ஸ்பெஷல் ஐட்டமே சரத்குமார் சார் தான். சரத் எல்லாம் போய் பிஜேபியில சேருவாங்கன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. என்ன இது சடனா நடந்து சொன்னாங்க. அது என்ன கதைன்னு கேட்டேன். அண்ணாமலை கிட்ட
சரத்குமார் போய் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சா சீட் எவ்வளோ நோட் எவ்வளோன்னு கேட்டாரு. நம்ம அண்ணாமலை உங்க கட்சி எவ்வளோன்னு கேட்டாரு. அந்த டீலிங் சரத்குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, விருதுநகரை நான் வச்சுக்கிறேன், கட்சியை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கட்சி சேர்ந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்ட அண்ணாமலையை பாக்குறதுக்கு அடுத்த நாள் சரத்குமார், ராதிகா சரத்குமார் போனாங்க. என்னங்க கட்சியை சேர்த்துடுறோம்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்டா எங்க கட்சியில நாங்க 2 பேர் தான் இருக்கோம்னு சொன்னாங்களா? இவங்க ஒரு வகை என்ன பாமக சேர்ந்த கதை அதை விட காமெடியா இருந்தது. நீங்க எல்லாரும் லலிதா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் மொட்டை போட்டுக்கிட்டு அவங்க ஓனர் வந்து பேசுவாரு. அதே மாதிரிதான் பிஜேபி பாமக அன்புமணி கிட்ட நாங்க சீட்டு ரேட்டு சொல்றோம், எஸ்டிமேஷன் வாங்கி வச்சுக்கோங்க, மற்ற இடத்துல எல்லாம் போய் விசாரிங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா எங்க கிட்டயே வாங்க, நம்மளே கூட்டணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேசினாரா. அரசியல் அனுபவம் இருக்கிற ராமதாஸ் சொன்னாரா, தம்பி பொம்பளை சோக்கு விட பொல்லாத சோக்கு பாஜக சோக்கு, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதேன்னு சொன்னாரா. ஆனா அன்புமணிக்கு மனைவியை எம்பி ஆக்கணும்ன்ற ஆசை. அந்த கனவுல கட்சியை காவு கொடுத்து பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தாமரையில மாம்பழம் வளர்ந்தா எப்படி இருக்கும்? மாம்பழம் வேஸ்ட், தாமரையும் வேஸ்ட். இவங்க எல்லாம் கூட பரவாயில்ல, 2 பேரை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க 2 பேரையும் பிஜேபி. ஒன்னு டிடிவி, இன்னொன்னு ஓபிஎஸ். டிடிவி எனக்கு 1 சீட்டு போதும், அதுக்கே எனக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் தலையில 2 கொடுத்து பழி வாங்கிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கு 1 சீட்டு கூட கொடுக்காம அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனாலும் நம்ம ஓபிஎஸ் அண்ணன் திருந்தாம பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு அண்ணாமலை வீட்டுக்கு அதிகமா போனதுனால இன்னைக்கு அண்ணாமலை ரேஷன் கடை காட்டிலேயே ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு பேரை சேர்த்துட்டாங்களா. பொழுது போகாதவங்க அவங்களோட பொண்டாட்டியவே அடிக்கடி பொண்ணு பார்க்க போவாங்களா. அதே மாதிரி கமலாலயத்துக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று கெஞ்சி கூத்தாடி ஆதரவு வாங்கியிருக்காங்க ஓபிஎஸ் அண்ணா. எவ்வளவு மரியாதையா வாழ்ந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்காகவா, மக்கள் நலனுக்காகவா, மக்கள் உரிமைகளுக்காக போராடவா, இல்ல சுயநலத்துக்காகவா, சொந்த லாபங்களுக்காகவா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். திமுக கடந்த 3 வருஷ ஆட்சியில உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. 10 வருஷம் பாஜக ஆட்சியில உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா தேர்தல் சமயத்துல மட்டும் வந்துடுவாங்க. தேர்தல் சமயத்துல 2019லயும் சரி 2021லயும் சரி திமுக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செஞ்சது கிடையாது. உதயநிதி தேர்தல் வந்தா போதும் வீரன் மாதிரி வந்து பேசுவாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க. அதுலயும் 4 கேமரா இருந்தா இன்னும் வீரவசனம் பேசுவாரு. அந்த உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு. நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேன்னு. மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா நாங்க மக்களுக்கான திட்டங்கள் தீட்டுவோம். நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் உங்க அப்பம் வீட்டு காசான்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம 1 ரூபாய் வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகும், 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வரும். அப்ப நம்ம கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கான நல்ல திட்டங்களை தீட்டலாம் இல்ல, மக்களுக்காக நல்லது பண்ணலாம் இல்ல. ஆனா திமுக காரங்க பண்ணாங்களா? அதெல்லாம் அவங்க அப்பம் வீட்டு காசா? வெள்ளம் வந்தா, புயல் வந்தா, பிரச்சனை வந்தா, மக்கள் கோவத்துல இருந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க 6000 ரூபாய் நிவாரணம் தருவோம், 10,000 ரூபாய் நிவாரணம் தருவோம்னு வசனம் பேசுவாங்க. எல்லா ரேஷன் கார்டுக்கும் தருவோம்னு சொல்லுவாங்க. பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவோம், சக்கரை கார்டு வச்சிருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஏன் எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அதென்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தர வேண்டியது தானே, உங்க அப்பம் வீட்டு காசா? சென்னையில மழை பெஞ்சு எல்லா ஸ்கூலும் சேதம் அடைஞ்சது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு கார் ரேஸ், ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க அப்பம் வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. அதெல்லாம் அவங்க அப்பம் வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணையும் புடுங்க முடியாம
50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி உதயநிதி ஊரூரா சுத்துறாரு. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? மக்கள் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டவே கஷ்டப்படுறாங்க. கரண்ட் பில் கட்ட கஷ்டப்படுறாங்க. ஈபி எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. மக்களுக்காக கரண்ட் பில்ல குறைக்கலாம்ல, அதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்திட்டாங்க. கேட்டா அந்த பாலை குடிக்காதீங்க, இந்த பாலை குடிங்கன்னு சொல்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு? அதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? விலை எல்லாம் ஏத்திட்டாங்க, வரி எல்லாம் ஏத்திட்டாங்க, மக்கள் வாழவே கஷ்டப்படுறாங்க. மக்கள் நிம்மதியா வாழணும்ன்றதுக்காக மக்களுக்கு உதவியா 4 நல்ல விஷயங்களை பண்ணலாம் இல்ல? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? பிரச்சாரத்துக்கு வந்தா தயவு செஞ்சு உதயநிதியா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும், கனிமொழியா இருந்தாலும், கார்த்திக் சிதம்பரமா இருந்தாலும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. உங்களை எதுக்காக நம்பணும்? நாங்க நம்புற மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேளுங்க. அதிமுகவை நம்புனா, அம்மாவை நம்புனா, ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், குழம்பிடக் கூடாது. திமுக பேச்சையும் நம்பாதீங்க, பாஜக பேச்சையும் நம்பாதீங்க. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல்னு ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல்னு ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டு அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி, மகன், மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக காரங்க மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக காரங்க மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட். பாஜக பாரத் மாதா கி ஜெய், திமுக ஸ்டாலின் பேட்டா கி ஜெய். 2 பேருமே ஆபத்தானவங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் நம்பாதீங்க. 2019 போலி வாக்குறுதிகளையும் பொய்யான விளம்பரங்களையும் பார்த்து ஏமாந்துட்டீங்க. ஜனங்க எப்பவுமே அப்பாவிங்க, சொல்ற விஷயங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. தயவு செஞ்சு இந்த முறை ஏமாறாதீங்க. நீங்க இழந்த உரிமைகளை, நீங்க இழந்த நிம்மதியை, நீங்க இழந்த சந்தோஷத்தை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கணும்னா போன தேர்தல்ல உங்களை ஏமாத்தின ஆளுங்களை இந்த தேர்தல்ல நீங்க ஏமாத்துங்க. அம்மா ரெடியா? ரெடிமா. எல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தி டாக்டர் ஆக போறா. நம்ம எடப்பாடி ஐயா தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு செஞ்சு கொடுத்து இத சாத்தியப்படுத்தினது அவர்தானே? என்னை போன்றோர் கனவு நனவானது. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு.